இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உந்தன் சித்தம் நான் செய்வேன், இந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். இந்த இடம் எனக்கு கொட்டினும் இயேசுவே அங்கே போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆவிக்குரிய சிந்தனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். தீர்க்கதரிசியின் காலம் அது. சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தீர்க்கதரிசியிடம் ஜனங்கள் போவார்கள். தீர்க்கதரிசி தேவனிடத்தில் தேவனுக்கு முன்பாக அந்த விண்ணப்பங்களை வைத்து பதிலை பெற்று அப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஜனங்களே ஆண்டவரே ஆண்டு கொண்டிருந்தார். இந்த ஜனங்களுக்கு ஒரு விபரீதமான ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. சொல்லப்போன ஒரு பிடிவாதம் வந்தது. மற்ற ஜனங்களை பார்க்கிறார்கள், அங்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறார்கள், ஆள்கை செய்கிறார்கள். எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் பலவிதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். அந்த இதெல்லாம் வேண்டாம், ராஜாண்டு ஒருத்தர் வந்துட்டு அவங்க நீங்க அடிமையாயிருவீங்க, அந்தந்த வேலை செய்வதற்கெல்லாம் நம்முடைய ஜனங்களை தான் பயன்படுத்துவார், நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வேண்டும். பிடிவாதமான ஒரு குணம், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம். யோசித்து பாருங்களேன், நான் அநேக நேரத்தில் அநேகர் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை ஒரு பிடிவாதமான காரியங்கள்ல பிடிவாதமான செயல்களை பார்க்க முடியும். ஆண்டவர் அதை விரும்புவது இல்லை, அவருக்கு அது வேதனை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஜனங்கள் பிடிவாதமாய் சாமுவேலுடைய வார்த்தையை புறக்கணித்ததனால் ஆண்டவரே சொல்றாரு, அவங்க விருப்பப்படி விட்டிருப்பா, அவங்க ஒன்னை புறக்கணிக்கல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு, அவர்களை பாதுகாக்காதபடிக்கு, அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களை நடத்தாதபடிக்கு என்னைத்தான் புறக்கணித்திருக்கிறார்கள், அவள் வார்த்தையின்படியே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லிவிட்டார். அங்குதான் சவுல் ராஜா வருகிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு பிடிவாதமான சில ஜெபங்கள் நமக்கு இருக்கும். இது எனக்கு வேண்டும், ஆண்டவரை கட்டாயப்படுத்துவோம், போர்ஸ் பண்ணுவோம், அதுக்காச்சும் பிடிவாதமா உபவாசம் பண்ணி அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்க கூடாது என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் எப்படி பிடிவாதமா ஒரு காரியத்திற்கு உறுதியா பிடிச்சிட்டு நிக்கிறீங்களா? கொடுத்துருவார் ஆண்டவர். ஆனால் அதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதை மறந்துவிடக் கூடாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசி வரை சந்தோஷமா இருந்ததாய் பார்க்கவே முடியாது. எந்த ராஜா வந்து ஆளுகை செய்தாலும் பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனையும் தான். ஆண்டவரே நம்மளை ஆளுகை செய்ய விரும்புகிறார். தாழ்த்தி ஆண்டவர்களை கொடுத்து பிடிவாதமான காரியங்களுக்காக அப்படியே பிடித்துக் கொண்டு இல்லாமல் சித்தமான எனக்கு கொடுங்கப்பா, அல்லது நம்முடைய மனதின் அந்த விருப்பத்தை மாத்திருவார். அழகா ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் அழகா நடத்துவார். ஒரு அருமையான கணவன் மனைவி, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, நல்ல வேலை, ஒரு அழகான குட்டி வீடு, சந்தோஷமா போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு பக்கத்துல எதிராப்புல ஒரு பெரிய பங்களா டைப் வீடு, கூட்டு குடும்பம், பெரியவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல வசதி, நல்ல கார், எல்லா வசதிகளும் இருக்குது, வேலைக்காரர்களா இருக்கிறாங்க. அவங்க காரியத்தை பார்த்துட்டு போறாங்க. இவங்க காரியம், இந்த ஊரே நல்லா பிஸியான ஊர் போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த 2 பேரும் நல்லாக இருக்கும்போது திடீர்னு அந்த மனைவிக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. அப்பா, நமக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை யாராவது வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் சொல்ல, எதுக்குமா, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், அவ்வளவு பெரிய வேலை வீட்டுல கிடையாது, வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், இருக்கிறது சாப்பிடுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறோம், அங்கங்க நடக்கிற கூட்டத்துக்கு போறோம், சந்தோஷமா தானே இருக்கிறோம், வேலை செய்வதற்கென்று வேலைக்காரருக்கு வேலை கொடுக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பக்கத்து வீட்டுல பாருங்க எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவதெல்லாம் நமக்கு ஒண்ணு வேண்டாமா, நம்ம மட்டும் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லும்போது, அவங்களுக்கு தேவை இருக்கிறது. இவ்வளவு பெரிய இடத்த அவங்க வீட்டுல உள்ளவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால ஒவ்வொன்றுக்கும் ஆட்களை வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கிறதுனால அதை செய்கிறார்கள். இல்ல எனக்கு கண்டிப்பா வேணும், அதெல்லாம் நீங்க சொல்லி இப்படிலாம் மாத்தாதுங்க, நீங்க எனக்கு இது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டே போராடிட்டே பிடிவாதமா கேட்கறாங்க. வேற வழி இல்லாம அந்த கணவன், சரிமா அவர் வேலைக்கு யாராவது ஒருத்தர் வச்சுக்கலாம், நீனே சொல்லலாம், இங்க எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாது, தெரியாத ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து கொண்டு வீட்டுல வேலை செய்யறதுக்கு வச்சாச்சு. நல்லா தான் போயிட்டு இருக்குது, இவங்களுக்கும் வேலை நடக்குது, போயிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் பார்த்தா திடீர்னு அந்த வேலை செய்யற ஆளை காணும்.
என்னன்னு சொல்லி அங்கங்க தேடி பார்த்தா அது எஸ்கேப் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதான் பக்கத்துல தெரிஞ்சவங்கன்னா தான் ஈஸியா கேட்கலாம். ஆனா அது போயிடுச்சு. பார்த்தா வீட்டுல முக்கியமான பொருட்கள் எல்லாமும் காணாம போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து சுருட்டிட்டு போயிட்டாங்க. பின்பு உட்கார்ந்து அழுதாரலாம். யோசித்து பாருங்கள், நம்ம அநேக நேரம் அப்படிதான் பிடிவாதம் பிடிச்சு நீங்க வாங்கின பொருள் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நிச்சயமாக இருக்காது. ஆண்டவர் கொடுக்கிற பொருள் அற்பமா தெரியும். ஆனா அதுலதான் அழகு இருக்கும், அதுலதான் ஆசீர்வாதம் இருக்கும், அதுலதான் அமைதி இருக்கும், அதுலதான் நன்மை தொடர்ந்து உண்டாகக்கூடியது இருக்கும். எதுவானாலும் அப்படித்தான். நீங்க தாழ்த்தி ஆண்டவருக்கெல்ல கொடுத்து பிடிவாதமான குணத்தை விட்டு எடுத்து போடுங்க. அப்படி பிடிவாதமா ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு வேண்டாம்ப்பா. இயேசுவே உங்களுக்கு சித்தமானால் தான் ஜெபிப்பாரு. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தாழ்த்தி இந்த நாளை நடத்தும்படியா நீங்களே எங்களை ஆளுகை செய்ய கொடுப்போம். அன்பின் தகப்பன் இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையா நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக காரியங்கள் நாங்கள் பிடிவாதமா இருக்கிறோம். இது எனக்கு வேணும், இந்த இடம் தான் வேணும், இப்படிதான் வேணும், இதுதான் நடக்கணும். இல்ல, வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியானாலும் எந்த ஒரு காரியமானாலும் பிடிவாதமாய் நாங்கள் உம்மை கட்டாயப்படுத்தாதபடி, பிடிவாதமாய் போராடி கொண்டிருக்காதபடி விட்டு கொடுத்து ஆண்டவர் சித்தமானது கிடைக்கட்டும், ஆண்டவர் சித்தமானதை செய்யட்டும், ஆண்டவர் சித்தமானது வாய்க்கட்டும் சொல்லி எங்கள் ஜெபங்கள் அப்படி மாறட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுங்க. பிடிவாதமாய் போராடி இன்னைக்கு காரியங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் கொடுக்கும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு சங்கடத்தை கொடுத்துருச்சுது. நன்மை கொடுக்கும்னு நினைச்சேன், இன்னைக்கு தீமையை கொடுத்துருச்சுது. இன்னும் எல்லாம் நிறைவா இருக்கும்னு நினைச்சேன், இன்னைக்கு அதனால்தான் குறைவே வந்துருச்சுன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் இந்த ஆடியோ செய்தி கேட்க நேரிட்டா ஆண்டவர் மனம் இறங்கி மீண்டும் கிருபை கொடுத்து தூக்கி நிறுத்துங்கப்பா. வேதனைகளை மாற்றுங்க, முட்களை மாற்றுங்க, நன்மை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகர மகிமை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த ஒரு காரியத்தை பிடிவாதம் பிடித்து நிற்காதபடி, பிடிவாதமாய் கேட்காதபடி, விண்ணப்பங்களை ஏறெடுக்காதபடி ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் கேட்போம். எல்லாமே நமக்கு பிரியமாய் செய்து கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என்னை என்றும் நீ நடத்தும் சித்தம் போல் என்னை என்றும் நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே சித்தம் போல் என்னை என்றும்